ப்ராஜெக்ட் வெப்சைட் ரிலீஸ் பண்ண தயாராக தான் இதில் உள்ள வந்தோம். முதல்ல வந்து ஒரு நல்ல கதை, ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு கதையை முன்னிறுத்தி இதுதான் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் வந்து பணத்தினால் ஆரம்பிக்கலை. முதல்ல இந்த 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 பேப்பரில், இந்த ஸ்கிரிப்டில் நம்பிக்கையில் இதுதான் திரைப்படம், இதை தான் பண்ண போகிறோம், யார் வேணாலும் வாங்க அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ இதுக்கு வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குங்கிறது நிச்சயமாக எங்களுக்கே தெரியல. ஸோ பல பயணங்களை மேற்கொண்டோம், 2 விதவிதமான மார்க்கெட்டிங் முயற்சிகளை பண்ணோம். ஸோ இடையில் வந்து சிங்கப்பூர், மலேசியா ஒரு ட்ரிப் பண்ணோம். அந்த அனுபவங்களுடைய தொகுப்பாக வந்து இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபண்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நாங்கள் கொண்டாட விரும்பினோம் உண்மையிலே. ஏன்னா இது என்ன ஆகும்னா, இது 2 பேர் ப்ராஜெக்ட் கிடையாது. ஏன்னா இது வந்து இன்னும் வந்து இது பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பீட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்குது. இன்னையிலேருந்து தான் இது வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட்டுக்கும் ஃபண்டிங் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இனி வந்து இந்த மாதிரி தரமாக நம்பிக்கை அளிக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்ட்டுக்குமே நம்மளால் ஃபண்டிங் ரைஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இதை கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும். அதுக்கான விழாவாக தான் நாங்கள் இதை எடுத்துக்கிறோம். மூவி ஃபண்டிங் வந்து எல்லோருக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது, அதையெல்லாம் நான் விளக்குறேன்னு சொல்லி ஜெயலலிதா பேசினேன். நீங்கள் இப்போ பேசி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இன்னும் புரியல. இது இப்படி போய் இந்த குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும்னு நம்புகிறேன், இருக்கத்தான் வேணும். குழம்பாமல் இருக்க 2 பேர் யாருன்னா ஜெயலலிதாவும் முத்துராமலிங்கம் தான். அந்த 2 பேர் குழம்பாமல் இருந்தால் போதும். ஏன்னா மூவி ஃபண்டிங்கிறது தமிழில் தான் ரொம்ப பழைய கருத்து, பழைய கான்செப்ட். காரணம், இந்த கான்செப்ட் 1920 ஜூன் 28 ஆரம்பிக்குது. பாரதியார் கடையத்திலிருந்து மதுரையில் இருக்க சீனிவாச வரதாச்சாரி அப்படிங்கிற தன்னுடைய நண்பனுக்கு கடிதம் எழுதுறாரு பாரதியார் 1920 ஜூன் 28 கிட்ட கடிதம் அது. அதில் அவர் தான் முதல்ல க்ரௌட் ஃபண்டிங்கை தமிழில் ஆரம்பித்தவர், இந்தியாவில் ஆரம்பித்தவர் பாரதியார் தான். அவர் சொல்கிறார், 20,000 ரூபா வேணும் எனக்கு புத்தகம் போடுறதுக்கு, அதனால ஆளுக்கு 100 ரூபா கொடுங்க, ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தீங்க நான் புத்தகம் போட்டுருவேன் அப்படின்னு பாரதி கண்ட கனவு இந்த க்ரௌட் ஃபண்டிங்கிறது. அன்னைக்கு பாரதி சொன்னது எப்பொழுதும் நமக்கு, பாரதி சொன்ன எதுவும் எப்பொழுதும் காலத்தால் புரியலை, அதை போலவே க்ரௌட் ஃபண்டிங்கும் புரியல. பாரதி சொன்ன இது எதுக்கு இந்த புத்தகத்தை வந்து நான் ஒரு பதிப்பகத்தாட்ட கொடுத்து அவர் விற்று அவர் காசு எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் இருக்க, ஆளுக்கு 100 ரூபா கொடுங்க, இந்த புத்தகத்தை நான் போட்டு தரேன்னு சொன்னார். பாரதி வந்து இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கணும். பத்மநாபன் எழுதியிருக்காரு பாரதி சித்திரம்னு, சித்திர பாரதின்னு ஒரு புத்தகம், காலச்சுவடுன்னு நினைக்கிறேன் வெளியீடு, அதில் இருக்குது. அவர் சொல்கிறாரு, இந்த புத்தகம் ஏன் முக்கியம், இந்த புத்தகம் எப்படியெல்லாம் விற்கும், இந்த புத்தகம் விற்றா எவ்வளோ பணம் கிடைக்கும், பணம் கிடைச்சா நான் என்னவெல்லாம் செய்வேன், இதனால் இந்த நாடு என்னவாவெல்லாம் சுபிட்சம் அடையும், அதனால பணம் கொடுங்க. கடைசியாக பாரதி சொல்கிறாரு, நான் எல்லாருக்கும் புறநோட்டில் ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து போட்டு தர்றேன், கால் வட்டியும் அரைக்கா வட்டியும் வாங்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பாரதி 2 வட்டி தர்றேங்கிறான், நான் 2 வட்டி தர்றேன் உங்களுக்கு, நீங்கள் தயவு செஞ்சு 100 ரூபா கொடுங்கிறான். அப்படி க்ரௌட் ஃபண்டிங்கை முதல்ல ஆரம்பிச்சது லூசியா இல்லை பாரதியார் தான். அப்படி தொன்று இருந்தனால பாரதி சொன்ன எல்லாமும் நனவானதுனால இந்த க்ரௌட் ஃபண்டிங் நனவாகும்னு நான் நம்புகிறேன். தெரியாது, அந்த குளத்துக்குள்ளே நம்ம கால் வைக்கல, 2 பிள்ளைய கால் வைக்குது. இது புதுசு, இந்த திட்டம் புதுசாக இருக்கும் பொழுது அவர்கள் தெளிவுற இருக்காங்க. அப்படிங்கும்போது நடந்துட வேண்டியதானே, நம்ம என்ன செய்யணும்? அதுக்கும் பாரதியே சொல்கிறான், நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிறைய காசு வச்சுருக்க பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். நிறைய இருந்துச்சுன்னா லட்சமாக கொடுங்க, கொஞ்சமாக இருக்குன்னா காசாக கொடுங்க. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். இது ஏது மற்றோர் 2ம் இல்லையா? வாய்ச்சொல் அருளீர், சும்மா இருக்கு நீங்கள் எல்லாம் போதும், நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. அது பொற்குவை தரவனை விட காசுகள் தரவனை விட பெரிய காரியம் இல்லையா? இந்த க்ரௌட் ஃபண்டிங் பொறுத்தளவில் எப்படி ஜெயலலிதா சொன்னதுக்கப்புறம் எனக்கு புரியாவிட்டாலும் கூட பாரதி சொன்னது போல நான் வாய்ச்சொல் அருளை தான் இங்கே வந்தேன். இது புதுசு, 2 பேர் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆள் கிடச்சிருச்சு பிரமாதம்ங்கிறீங்க, நல்லது தான். எப்பொழுதும் சரியான விஷயங்கள் இதை போல யாரோ ஒருத்தர் புதிதாக ஒன்று தொடங்கலேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் மிகச்சிறந்த படங்கள் எடுத்த எல்லாரும் தமிழ் சினிமாவில் எடுத்து பார்த்துக்குங்க, அவர்களை அடுத்து கைது குறைக்க ஆள் இருக்காது. பழைய கால சினிமாவில் எப்பொழுதும் ஸ்டுடியோவாக இருந்துச்சு சினிமா. ஒருத்தன் போய் அசிஸ்டண்ட்டாக சேர்னவன் சேர்ந்தாரு அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வரும்பொழுது தான் படம் கிடைக்குது. எடிட்டிங் அசிஸ்டண்டாக இருந்து, ஆர்ட் அசிஸ்டண்ட்டாக இருந்து, டைலாக் ரைட்டு காப்பி எடுத்து, அதுக்கப்புறம் டைரக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக போய் கிளாப் அடிச்சு, அப்புறம் அசோசியேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 40-42 வயசில் வந்து அப்புறம் அந்த ஸ்டுடியோ முதலாளி பார்த்து, தம்பி எல்லா வேலையும் கற்றுக்கிட்டாரு, இவருக்கு ஒரு படம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் தமிழ் சினிமாவில் அறிமுக இயக்குநர்கள் இருந்திருக்காங்க. அந்த அறிமுக இயக்குனர் படத்தில் தோற்று போனால் மறுபடியும் அந்த ஸ்டுடியோ அதிபர் புள்ள புத்திசாலி தான், பரவாயில்ல, அதில் ஏதோ கதை பண்ணோம், நம்ம தான் பாட்டுக்கு உட்காந்தா சரியாகல, பிள்ளைக்கு மறுபடியும் இன்னொரு படம் கொடுப்போம், இன்னொரு படம் கொடுத்தா அவர் கைதூக்கி விடுறாங்க. அப்படியான நிலை இன்னைக்கு இருக்கானா? இல்லை. மணிவண்ணன் அவர்கள் முதல்ல ஜோதின்னு ஒரு படம் பண்ணுறாரு.
படம் மாட்டிக்குது, ஃபைனான்ஸ் கிடைக்கல, பிரச்சனை, படத்தை தயாரித்து முடிச்சிடுறாங்க, ரிலீஸ் பண்ண முடியல, ரிலீஸ் பண்ணும்போது தேட்டர் போட முடியல, தேட்டர் போடாத பிரச்சனை இன்றைக்கி இல்லை, அன்றைக்கே இருந்திருக்கு. மணிவண்ணன் காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி தேட்டர் போட முடியல, படம் கவனம் பெறலைன்னொன்னே அவர் மணிவண்ணனுடைய பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த திரு கலைமணி அவர்கள் எவரெஸ்ட் ஃபிலிம்ஸ் எனக்கு கம்பெனி தன் கம்பெனியில் கூப்பிட்டு, அதனால என்ன மணிவண்ணா, அதனால நீ ரொம்ப திறமசாலியான ஆள் தான், பானு கலைமணின்னு ஒருத்தர் இருந்தனால தான் மணிவண்ணனால் கோபுரங்கள் சாவின்னு ஒரு படத்தை திருப்பி ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு மணிவண்ணன் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் கலைமணி இல்லைன்னு மட்டும் எனக்கு கண்டிப்பாக தெரியுது. விழுந்தவனை ஒருவேளை சரியாக போய் சேர முடியாதவனை திருப்பி தூக்குறதுக்கு முதல் படத்தில் வந்து தடுமாறிட்டோம்னா ஆளே கிடையாதுங்க. அப்போ கலைமணி போல என்னன்னா ஒரு கலைமணி இல்லை, இங்கே பல கலைமணி இருக்காங்கிற உதாரணம் தான் இந்த க்ரௌட் ஃபண்டிங். இயக்குனர் சொன்னது மாதிரி நானும் முத்துராமலிங்கமும் அந்த சத்திரியன் பத்திரிகையில் தான் அறிமுகம். அவர் ஆசிரியர், நான் தலைமை செய்தியாளர் அந்த சத்திரியன் பத்திரிகையில். அப்படி தான் ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் எனக்கும் அவருக்கும் தொடர்பு. ஜெரால்டு, தீஸ்மாஸ் செல்வாங்கிறவங்களெல்லாம் அப்போவுமே இயக்குனர் சொல்லும்போது தான் அவங்களெல்லாம் எனக்கு இப்போவும் ஞாபகம் வருது. அப்படி அந்த பத்திரிகை அலுவலகத்தில் தான் உங்களுக்கு அதர்மம்னு ஒரு படம் அன்னைக்கு ரமேஷ் கிருஷ்ணன் இயக்கத்தில் அங்கே வந்து அந்த பத்திரிகை அலுவலகத்தில் தான் அந்த கதையே உருவாச்சு. அதுக்கு முன்னால் வந்த நக்கீரன் பத்திரிகையில் உள்ள அந்த வீரப்பன் கதையெல்லாம் படித்து அப்போ அந்த அலுவலகத்தில் தான் அப்போது அதர்மம் படம் அந்த காலத்தில் உருவானது. அப்படி முத்துராமலிங்கமும் நானும் அந்த காலத்து நண்பர்கள். முத்துராமலிங்கம் சினிமா துறை, பத்திரிகை துறைன்னு மாறி மாறி இருந்தார். நான் அப்படியே இருக்கல. ஏன்னா பத்திரிகை துறையிலே இருந்தால் அந்த காலத்துலலாம் இன்றைக்காவது கார்ப்பரேட் கம்பெனிகள் எல்லாம் பத்திரிகை நடத்துகிறாங்க. அன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கு சம்பளம்ங்கிறது பெரிய கனவாக இருந்தது. யார்ட்டையாவது போய் அரசியல்வாதிகிட்ட தலையை சொரிஞ்சாதான் அந்த மாதம் செலவு நடக்குங்கிற கதை. அப்போ நான் யோசித்தேன், இந்த பத்திரிகை தொழில் நமக்கு சரியாக வராது. ஏன்னா நமக்கு கொஞ்சம் தன்மானம் அதிகம், யார்ட்டையும் போய் நம்ம கை நீட்ட முடியாது, கை நீட்டினா தான் அன்றைக்கி பிழைக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில் இருந்தது. அதனால் நான் வந்து பத்திரிகை தொழிலை விட்டுக்கிட்டு ஜவுளி கடை வச்சேன். ரங்கநாதன் தெருவில் ஜவுளி கடை நடத்தினேன், அண்ணா நகரில் ஜவுளி கடை நடத்தினேன். இப்படி பல்வேறு தொழில்கள் மாறி மாறி போய் கடைசியாக அரசியல்வாதியான தமிழ் தேசிய அரசியலில் இருந்தேன். இப்படி காலங்கள் மாறி மாறி கடைசியாக ராஜ் தொலைக்காட்சி அப்போ தொடங்கினாங்க. ராஜ் தொலைக்காட்சியில் போய் நிகழ்ச்சி தயாரிப்பாளராட்டு, அதாவது தனியார் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக போய் சேர்ந்தேன். அதில் போய் சேரும்போது பணம், ஏன்னா அந்த தொழில் தான் அப்போது தொலைக்காட்சி தொழில் அப்போ தான் முத இப்போ இங்கே வந்தது. அதனால் அந்த முதல்ல வரக்கூடிய தொழில் எப்போவுமே மிக பெருசாக இருக்கும். அந்த தொலைக்காட்சியில் நான் வந்து முதல்ல ஒரு அரை மணி நேரம் எடுத்து தயாரித்து கொடுத்தேன். அப்போது 5000 ரூபா அதுக்கு கட்டணம், அரை மணி நேரத்துக்கு. அப்படி கொடுத்து அதாவது ராஜ் தொலைக்காட்சிக்கு மட்டும் அந்த அந்த காலகட்டத்தில், அந்த தொடங்கின காலகட்டத்தில் ஒரு மாதம் 18 லட்ச ரூபா கொடுத்தேன். அதாவது ராஜ் டிஜிட்டல் ப்ளஸுக்கு 13 லட்ச ரூபா, ராஜ் தொலைக்காட்சிக்கு 5 லட்ச ரூபா. அப்போ நான் அரை மணி நேரம் 2000 ரூபாய்க்கு வாங்கி 12000 ரூபாய்க்கு விற்றேன். அப்போ நான் எத்தனை லட்சம் சம்பாதிச்சு பண்ணி பார்த்துக்கங்க. அவங்களுக்கு 13 லட்சம் நான் ஒரு மாதம் கொடுத்தேன்னா நான் வந்து ஒரு 25 லட்ச ரூபா ஒரு மாதம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து உயர்ந்தேன். அப்படி பணங்கள் வந்து அதிகமான உடனே அவங்களே தொலைக்காட்சி நடத்துகிறாங்க, நமக்கு ஏன் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தொலைக்காட்சியும் தொடங்கி நான் வந்து 13 வருடங்களுக்கு முன்னால் தொலைக்காட்சின்னா சாதாரணமானவர்கள் நடத்த முடியாது இன்னும் இருந்ததை தவிடுபொடியாக்கி, அன்னைக்கு வந்து தொலைக்காட்சிக்கு வந்து அனுமதி வாங்குறதே பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் நான் நல்ல ஐடியா பண்ணி வாங்கி 13 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தொலைக்காட்சி தொடங்கி 13 வருஷமாக நான் வந்து வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நான் வசதியாக இருக்கேன். நம்ம அண்ணன் முத்துராமலிங்கத்தை பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆசை வந்தது. அவர் ஒன்றும் என்கிட்ட சினிமா வாய்ப்பெல்லாம் கேட்டு வரல. நான் சொன்னேன், எப்படி ஒரு படம் எடுத்துருவோமான்னு. இல்லை எடுத்துருவோன்னாரு. இந்த ப்ரெஸ் மீட் நடந்த பிறகு ஃபோட்டோஸ் வந்து அந்த ப்ரெஸ்ஸில் இது வந்த பிறகு தான் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அடுத்த ஒரு 3 நாளில் நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினேன். அன்னைக்கு ஈவினிங் வந்து ஜெயலானி சாரை கூப்பிட்டுட்டு ஸ்டுடியோ வந்துட்டார். ஸோ டிஸ்கஸ் பண்ணோம், ஸ்டுடியோலாம் பார்த்தாரு, என்னோடய சாம்பிள்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தேன். ஸோ நான் சொன்னேன், என்ன பண்ணோம் சார் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே சார் அப்படின்னாரு.
ஓகே சார், என்னுடைய முடிஞ்சது வந்து என்னுடைய ஆடியோ சைடில் ஃபுல்லாக ஐ வில் டேக் கேர் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகே சார், நல்லபடியாக பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அவ்வளோதான், அந்த மீட் வந்து அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ பெருசாக நானும் பெரிய கேள்விகள் கேட்கல. எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு, எல்லாமே கரெக்டாக செட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் இது பண்ணியாச்சு. சொந்தமாக ஒருத்தரோட முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது தமிழ் சினிமாக்குள்ளார. அப்புறமா க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னாலே பொதுவாக வந்து இது நிறைய புழக்கத்துலேயும் கலாச்சாரத்துலையும் இல்லாததுனால இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம்ட்டு. சந்தேகம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. குறிப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தை மூவ் பண்ணாமல் கூட இவங்க எடுத்துருவாங்களா, இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த படம் 2 படம் ஊற்றிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது, அடுத்து பண்ணுவாங்களா, இல்லை பாதியிலே நம்மளை வந்து 20 நாள் ஷூட் பண்ணிட்டு வந்து இன்னொரு பெரிய ஹீரோ படம் வந்துச்சுன்னா நம்மளை வந்து அப்படியே விட்டுருவாங்களா, நம்ம ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே அந்த சந்தேகம் இருக்க தான் செய்கிறாங்க. சந்தேகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சந்தேகப்பட்டே இருக்க வேண்டியதான், அடுத்தடுத்துக்கு போக முடியாது. க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிற விஷயம் முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் என்னென்னா வந்து சினிமாவுக்கு உள்ளேயும் சினிமாவுக்கு வெளியேவும் நிறைய பேர், நிறைய திறமையானவங்க வந்து எப்படி உள்ள நுழையிறது, நமக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதுல வந்து தெரியாமல் குழம்பி போய் நிறைய பேர் இருக்கிறாங்க. வந்து நம்ம விஜயன் படத்தில் ஒரு டைலாக் இருக்கும், வந்து சினிமாவில் 2 பேர் தான் வந்து வாய்ப்பு கிடைச்சவங்க, வாய்ப்பு கிடைக்காதவங்க அப்படின்னு. ஸோ வாய்ப்பு கிடைக்காதவங்க ஒரு வாய்ப்புக்காக தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறாங்க. வந்து 2006 பார்த்தீங்கன்னா நான் வந்து தங்கர் பச்சான், டைரக்டர் லோகிதாஸ், பாலுமேந்திர சாரோட சில கதை டிஸ்கஷனில் இருந்துட்டு வெளியே வரும்போது படம் பண்ணலாம் அப்படின்னு மூவ் பண்ணும்போது நானும் ஒரு க்ரௌட் ஃபண்டிங்கில் தான் ஒரு ப்ரீ ட்ரெய்லர் ஒன்று பண்ணோம். வந்து அந்த ட்ரெய்லர் வந்து ஏன்னா நான் வெளியே வந்த உடனே அசிஸ்டன்ட் வந்து வெளியே வந்த உடனே நான் என்னோடய கேரியர்லேயே ஃபஸ்ட்டு நான் மூவ் பண்ணி கதை சொல்லி இருந்த இடம் வந்து மெட்ராஸ் டாக்கீஸ்.